டேய் எரும மாடு கக்கூச கழுவுனியா? அப்பா என்ன பார்த்தா என்ன கக்கூஸ் கழுவுற மாதிரியா இருக்கு? ஆள்தாண்டா உன்ன கழுவு சொல்ற எரும மாடு. சீக்கிரம் போய் கக்கூச கழுவுடா. பா நீ என்ன மேல டேமேஜ் பண்ணிட்டு இருக்க. நீ வேணா பாரு, நானும் படம் எடுத்து டைரக்டரா இந்த தமிழ் சினிமாக்கு நான் யாரும் காட்டுவேன்பா. ஏய் சேதாண்டா முதல்ல போய் கக்கூச கழுவுடா போடா. போங்க மச்சான். காலையே நைனா என்ன வெறுப்பேத்தினான்டா. நம்மளும் ஒரு படம் எடுத்து காட்டி ஆகணும்டா. ஒரு மச்சான் வாழ்க்கையில முன்னேறதுக்கான எல்லா அறிகுறியும் தெரியுது மச்சான். ஆசை விஸ்காம் எடுத்ததுக்கு நம்மளும் ஒரு படம் எடுத்து எங்க அப்பா மூஞ்சில கரிய பூசணும்டா. சூப்பர் மச்சான், வேற லெவல் மச்சான். மச்சான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி சாதாரண எடிட்டர் அவர் கிடையாது. பார்த்திபனோட 27 படம் பார்த்துருக்கியா? ஆமாம், அந்த படத்தோட எடிட்டரே இவர் தான். அப்படியா? சூர்யாவோட கங்கோ படம் பார்த்துருக்கியா? ஆமாம், அந்த படத்தோட எடிட்டரும் இவர் தான். அப்படியாடா? முன்னாடியே சொல்லு. ஏய் என்னடா சத்தம் அங்க? உள்ள வாங்கடா. ஆமாம், ஒன்றும் இல்லை சார். ஏய் வாடா. மச்சான் இது குப்பை வண்டிக்கு வர பாட்டு தானே? ஜிவி பிரகாஷ் போட்டது. ஏய் சொல்லுங்க. ஏய் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ தானே ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் டிலே பண்ணுறீங்களா நீங்கள்? ரொம்ப நாள் ஆச்சுன்னா. ஓகே, ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க்ஸ். ஓகே, நீங்கள் பட்டு முடிச்சா தான் முடிக்க முடியல. எனக்கு ரொம்ப வேலை இருக்குது எனக்கு சீரியஸாக சொல்ல போனால். பாருங்க இப்போ கூட பிஸியாக தான், கை கூட எனக்கு நகர்ந்துட்டே தான் இருக்கு இன்னும் எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை. நீங்கள் பிஏ கிட்ட பேசிக்கோங்க. ஓகே நான் பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் அப்புறம் பண்ணிட்டேன். ஓகே சரி சொல்லுங்கப்பா, என்னப்பா விஷயம் உங்களுக்கு? ஐயா எங்கள் படத்துக்கு ஒரு எடிட்டர் தேவை. உங்களை பார்க்கும்போது 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் படத்துக்கு உங்களால் எடிட்டிங் பண்ணித்தர முடியுமா? பண்ணலாம்ப்பா. நான் மறுபடியும் கேட்குறேன், பண்ணிடுவீங்கல்ல? பண்ணலாம்ப்பா. டேய் மச்சான், இவர் மட்டும் நம்ம படத்துக்கு மியூசிக் போட்டான்னு வச்சுக்கோ, பாட்டு இட்டு படம் பிளாஸ்ட். சார் எங்கள் படத்துக்கு உங்கள் படத்துக்கு என்னடா இவர் பாட்டு பாடிட்டு இருக்காரு? மியூசிக் போடணும் சார். மியூசிக் போடணும் சார். நம்ம பையன் சார் எங்கள் படத்துக்கு நீங்கள் மியூசிக் போட்டு கொடுக்கணும். மியூசிக் போடணுமா? அப்பா ஒரு வழியா பிடிச்சிட்டாரா? பிடிச்சிட்டேன். வட போயிடலாம் மச்சி. மியூசிக் டேரக்டர் புடிச்சிட்டோம். பா நம்ம எடுத்தாலே ஃப்ரேமிங் தான்ப்பா. எவனாலையும் இந்த மாதிரி எடுக்க முடியாது. சார் டேய் யாரா நீங்கள்? யாரா உங்களை உள்ள விட்டா? சார் நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம். எங்கள் படத்துக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் தேவை. எங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு சொன்னார். எங்களுக்கும் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணி தருவீங்களா? பண்ணிடலாம்ப்பா மச்சி. சினிமாட்டோகிராஃபரும் கச்சாச்சு. சார் ஓபன் பண்ணனும் செம்ம ஃபைட் சீன் சார். நீங்க அடிக்கிற அடியில தியேட்டரே சும்மா பிளாஸ்ட் ஆகணும் சார். பண்ணலாம். இத மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் சார் அடுத்த டூப்பர் ஸ்டார். சார். ஏய் அவனுக்கு நீ தொங்கி நிக்கிற. டேய் அவர்தானே நம்ம பட ஹீரோ. தேஞ்சு போன பீரா மாதிரி நாவனா. அவர்தானே நம்ம ப்ரொடியூசர் பையன். ப்ரொடியூசர் பையனா? ரெட் கேமராவா? சார் இங்க தான் சார் நம்ம ஃபைட் சீன் எடுக்க போறோம். அப்படியே பின்னாடில நெருப்பு எரியும். VFX பண்ண போறோம் சார் நம்ம. VFX அப்பா? ஆமா சார். we are working with one of the largest VFX company in the world. சரிப்பா பண்ணலாம்ப்பா. ஆக்ஷன். சார் இன்னும் கொஞ்சம் ஃபயரா வேணும் சார். ஃபயரா. அப்படிதான். சுடுங்க. ஹெலிகாப்டர். வெடிக்குது. டமால். சுத்து. சார் ஐயோ சுத்தி எடுத்து காட்டுங்க. அப்படிதான். பவர். எமோஷன். ஆக்ஷன்.
ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். என்னடா இது எல்லா சீனும் இப்படியே இருக்குது. டெலிட் 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 டெலிட். என்னடா மொத்த பிடிச்சும் டெலிட் ஆயிடுச்சு. சரி விடு பார்த்துக்கலாம், ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம். மச்சான் எடிட்லாம் முடிஞ்சிச்சு, படமே ரிலீஸ் ஆக போகுது. பெருமையாக இருக்கும் மச்சான் உன்னை நினச்சா. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூடா. அப்பா ஏய் அவுட்டு பாரு. ஏய் என்னடா இது? அப்புறம்பா செமையா? அப்புறம்பா கட்டுலாம் பயங்கரமா இருக்கா? அண்ணே என்னண்ணே இது? பா செமையா வந்திருக்குப்பா. நான் சொன்னது எதுவுமே இதில் இல்லையாண்ணா? பா அதுக்கு என்னப்பா பண்றது இப்போ? சரி விடுப்பா, திருப்பி ப்ரொடியூசர் பிடிச்சி பக்கா பண்ணிடலாம். நீ பக்கா திருப்பி கொடு, பக்கா எடிட் பண்ணி தரேன். இப்போ இந்த கதையை மறுபடியும் ஆரம்பித்து அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபரை பிடிச்சி எடிட்டரை பிடிச்சி அவர் கூட உட்காந்து கட் பண்ணி எடிட் பண்ணி கலர் கிரேட் பண்ணி அதுக்கு மியூசிக் ஆட் பண்ணி எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணி விஎஃப்எக்ஸ் ஆட் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிச்சு நான் மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேய் கக்கூஸ் கழுவுனியா? நான் கக்கூஸே கழுவிட்டு போயிடுவேன்.